السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னாலெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் உரையாற்றி விடலாம். ஆனால் இது போன்று மேடையில் அறிஞர்களையும் அழைப்பாளர்களையும் வைத்துக்கொண்டு உரையாற்றுவதுதான் மார்க்கத்தின் மாணவர்களாகிய எங்களுக்கெல்லாம் மிக சிரமமான காரியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய நாவிலும் நான் பேசக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களிலும் ஹதீத்களிலும் தெளிவையும் இல்முடைய பரக்கத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அல்லாஹ் யார் இந்த உலகத்தை படைத்தானோ, யார் இந்த உலகத்தை பரிபாலிக்கின்றானோ, யார் நாம் வாங்குகின்ற மூச்சுக்கும் விடுகின்ற மூச்சுக்கும் அதிபதியோ, அவனுடைய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் யார் அழகு அனைத்தும் முழுவதற்கும் சொந்தமானவனோ, அவனின் பெயர் அல்லாஹ். அல்லாஹ் முழுமைகள் அனைத்தும் யாருக்கு உரித்தானதோ, அவனுடைய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் ஆட்சி அதிகாரமும் அடக்கி ஆளக்கூடிய திறனும் யாரிடத்தில் குறைவில்லாமல் இருக்குமோ, அவனுடைய பெயர் அல்லாஹ். குறை உள்ளவர் இந்த பெயரை சொன்னால் அவர்களுக்கு குறை நீங்கி அதிகரிக்கும். அல்லாஹ் யார் பயத்தில் இந்த வார்த்தையை உச்சரிப்பாரோ, அவருடைய பயம் நிம்மதியாக மாறும். அல்லாஹ் கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவர் அழைக்கும் போது அவருடைய கஷ்டம் இந்த வார்த்தையால் நீங்கும். அல்லாஹ் பலகீனமானவர் அழைத்தால் இந்த வார்த்தை அவரை பலமுள்ளவராக மாற்றும். அல்லாஹ் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர் அழைத்தால் இந்த வார்த்தை அவரை ஏழ்மையில் இருந்து நீக்கும். அல்லாஹ் கண்ணியத்தை தேடுபவர் இந்த வார்த்தையை கொண்டு அழைத்தால் அவருக்கு அல்லாஹ் என்ற வார்த்தை கண்ணியத்தை தரும். யார் அழைப்புகளுக்கு பதிலளிப்பானோ, யார் இரக்கத்தை முழுமையாக எமக்கு தர முடியுமோ, யார் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலித்து சூரியன் சந்திரன் கோள்கள் நீர் காற்று என அனைத்திற்கும் அதிபதியாக யார் இருப்பானோ, அவனுடைய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீனை ஒருமைப்படுத்தக்கூடிய வார்த்தை அது. அவனுடைய அழகிய பண்புகள், அழகிய பெயர்கள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு, அவன்தான் அல்லாஹ்,
அவனை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இந்த பூமியில் இல்லை. ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, வெளிப்படையான மறைமுகமான அனைத்து கல்விகளுக்கும் உரித்தானவன் அவன். ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், அந்த அல்லாஹ் தான் அர் ரஹ்மான், அந்த அல்லாஹ் தான் அர் ரஹீம். ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு, வணங்க தகுதியான இறைவன் அந்த அல்லாஹ். அவன்தான் அல் மலிக், அவன்தான் அல் குத்தூஸ், அவன்தான் அஸ்ஸலாம், அவன்தான் அல் முஃமின், அவன்தான் அல் முஹைமின், அவன்தான் அல் அசீஸ், அவன்தான் அல் ஜப்பார், அவன்தான் அல் முத்தகப்பிர். சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். அவன்தான் பரிசுத்தமானவன், அவன்தான் அமைதி அளிப்பவன், அவன்தான் அபயமளிப்பவன், அவன்தான் பாதுகாப்பளிப்பவன், அவன்தான் அனைத்தையும் மிகைத்தவன், அவன்தான் அடக்கி ஆள்பவன், அவன்தான் பெருமைகள் அனைத்திற்கும் சொந்தக்காரன். ஹுவல்லாஹ், அந்த அல்லாஹ் அல் காலிக், படைப்புகளை படைத்தவன். அல் பாரி, அல் முஸவ்விர், அவன் உருவங்களை கொடுத்தவன். லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு இன்னும் அழகிய பெயர்கள் ஏராளம் உண்டு. யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், அவனைத்தான் வானங்கள் பூமிகளில் உள்ள எல்லா படைப்புகளும் புகழ்ந்து கொண்டிருக்கிறது. வஹுவல் அசீஸ், அவன் மிகைத்தவன். அல் ஹகீம், ஞானமுடையவன். அந்த அல்லாஹ் அவனை ஒருமைப்படுத்தக்கூடிய பெயர் அது. அந்த பெயர் அனைத்து அவனுடைய அழகிய பெயர்களையும் அழகிய பண்புகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்திருக்கும். ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, இந்த உலகத்திலே வாழக்கூடிய வானவர்கள் இந்த கலிமாவிற்கு சாட்சி கூறுவதற்கு முன்னதாக, இந்த உலகத்திலே அவனை அறிந்த அறிஞர்கள் அவனுக்கு சாட்சி கூறுவதற்கு முன்னதாக, அந்த ரப்புல் ஆலமீனை அறிந்த அவனே சாட்சி கூறுகிறான். ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, அவன்தான் வணங்க தகுதியான இறைவன், அவனை தவிர வேறு யாரும் வணங்க தகுதியான இறைவன் இல்லை என்ற அறிவை கொண்டு அவன் முதலிலே சாட்சி கூறுகிறான். அதற்கு பிறகு வானவர்கள் சாட்சி கூறுகிறார்கள், அதற்கு பிறகு இல்முள்ளவர்கள் சாட்சி கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லாஹ்வை பற்றி விளக்கக்கூடிய வார்த்தைகள் இறை நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ்வின் அன்பை அதிகரிக்கும், இறை நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை அதிகரிக்கும், இறை நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ்வுடைய இரக்கத்தை அதிகப்படுத்தும், அல்லாஹ்வுடைய அன்பையும் அரவணைப்பையும் அவருடைய உள்ளத்திலே மேலோங்க செய்யும். அல்லாஹ்வை பற்றி அவர் பேசும்போது, அல்லாஹ்வை பற்றி அவர் கேட்கும் போது குர்ஆன் சொல்கிறது, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், முஃமின்கள் யார்? அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால், இதா ذுகிரல்லாஹு, அல்லாஹ்வை நினைவு காட்டப்பட்டால், அல்லாஹ்வுடைய பெயர்கள் அவர்களுக்கு முன்னால் உச்சரிக்கப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கிவிடும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ ஈமானா, இறைவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வை பற்றி பேசும்போது இறை நம்பிக்கை கொண்டவன் செவிதாழ்த்தி கேட்பான். அல்லாஹ்வை பற்றி பேசும்போது இறை நம்பிக்கை கொண்டவருடைய உள்ளம் அவருடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கி ஆதரவோடும் பயத்தோடும் அவனை பற்றி கேட்கக்கூடிய செய்திகளுக்கு செவிதாய்க்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அவனுடைய மகத்துவத்தை பற்றி விளக்கக்கூடிய ஒரு வசனத்தை கூறுகிறான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், ஆயத்துல் குர்சி. குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய் அல் கய்யூம், வணங்க தகுதியான இறைவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல் ஹய், அவன் உயிர் உள்ளவன். அல் கய்யூம், அவன் நிலையானவன். லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம், அவனை சிறு தூக்கமோ உறக்கமோ அவனை ஒருபோதும் எடுத்து விடாது, பீடித்து விடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்லும் போது சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான். வலா யன்பகி லஹு அன் யனாம், அவனுக்கு உறக்கம் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன்தான் தராசை தாழ்த்துகிறான், அவன்தான் தராசை உயர்த்துகிறான். பகலுடைய அமல்கள் செயல்கள் இரவுக்கு முன்னால் அவனிடத்திலே சென்று விடுகிறது, இரவுடைய செயல்கள் பகலுக்கு முன்னால் அவனிடத்திலே சென்று விடுகிறது. ஹிஜாபுஹுன் நூர்,
அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சமாகும், நூறாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் அந்த திரையை அகற்றினால், திரையை நீக்கினால், மூசா கேட்டார் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்க வேண்டும், யா அல்லாஹ், உன்னை நான் பார்த்தாக வேண்டும், யா அல்லாஹ். அல்லாஹ் கூறினான் மூசாவிடத்திலே, மூசா லன் தரானி, உம்மால் என்னை பார்க்க முடியாது மூசா, ஆனால் என்னுடைய ஒளியை இந்த மலைக்கு மேல் வெளிப்படுத்துகிறேன், அந்த மலையால் நிலையாக இருக்க முடியும் என்றால் என்னை நீ பார்க்கலாம். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஒளியை அந்த மலையின் மீது வெளிப்படுத்தும் போது, விரலின் கீரல் அளவிற்கு அந்த மலையின் மேல் இறைவன் வெளிப்படுத்தும் போது அந்த மலை பஸ்பமானது. ஹர்ர மூசா சஇகா, மூசா மயக்கடித்து விழுந்தார். எழுந்தவுடன் கேட்டார், பரிசுத்தமானவனை என்னை மன்னித்துக் கொள், உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்காக என்று மூசா அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணர்ந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெளிச்சத்தை பற்றி தான் கூறினார்கள். ஹிஜாபுஹுன் நூர், அவனை மறைக்கக்கூடிய வெளிச்சம் திரை வெளிச்சமாகும். அதை அவன் நீக்கிவிட்டால் மனிதர்களுடைய பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகளை அந்த வெளிச்சம் சுட்டரித்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமிகளில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தம். வானங்கள் பூமிகளில் அவன் படைத்த படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தம். மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி, அவனிடத்திலே அவனுடைய அனுமதி இல்லாமல் யார் சாட்சி கூற முடியும்? நாளை மறுமையில் அவன் அனுமதி அளித்தால்தான் படைப்புகள் அவனிடத்திலே சாட்சி கூற முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கும் வரை அல்லாஹ்விடத்திலே சாட்சி கூற முடியாது. மனிதர்கள் எல்லோரும் ஆதமிடத்திலே வருவார்கள், யா ஆதம், அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். ஆதம் சொல்லுவார், இன்ன ரப்பி கதிபல் யௌம கதபன், இன்றைய தினம் என் ரப்பு கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. இத்ஹபு இலா நூஹ், நூஹ் இடத்திலே சென்று விடுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வருவார்கள். நூஹ் சொல்லுவார் அலைஹிஸ்ஸலாம், இன்ன ரப்பி கதிபல் யௌம கதபன், இன்றைய தினம் என் ரப்பு கோபத்திலே இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. இத்ஹபு இலா மூசா, இத்ஹபு இலா ஈசா, இத்ஹபு இலா இப்ராஹிம், எல்லா நபிமார்களும் இப்ராஹிம் இடத்திலே செல்லுங்கள், மூசாவிடத்திலே செல்லுங்கள், ஈசாவிடத்திலே செல்லுங்கள் அலைஹிமுஸ்ஸலாம். கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இத்ஹபு இலா முஹம்மத், முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செல்லுங்கள். எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆம், நான் அதற்குரியவன் தான் என்று கூறி ரஹ்மானுடைய அரிசிக்கு முன்னால் சென்று சுஜூதிலே விழுவேன். அவனை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அவனை புகழ்வேன். அந்த வார்த்தைகளை நான் இன்று அறிந்திருக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த புகழ்ச்சிகளுக்கும் அந்த கண்ணீருக்கும் பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஹ்ஷரில் பேசுவான், இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத் சல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா, முஹம்மதே, உம்முடைய தலையை உயர்த்துவீராக, நீங்கள் கேளுங்கள் நான் கொடுக்கிறேன், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், உங்கள் சிபாரிசை நான் அங்கீகரிக்கிறேன். அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் நாளை மறுமையில் சிபாரிசு செய்ய முடியாது. யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃப்பன் லா யதகல்லமூன், நாளை மறுமையில் ஜிப்ரீல் நிற்பார், மலக்குகள் நிற்பார்கள். லா யதகல்லமூன இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மான், அவனுடைய ரஹ்மானுடைய அனுமதி இல்லாமல் நாளை மஹ்ஷரில் யாரும் பேச முடியாது, யாரும் சிபாரிசு செய்ய முடியாது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், உங்களுக்கு முன்னால், உங்களுடைய முன்னால் முற்படுத்தியது பிற்படுத்தியது என அனைத்து கல்வியையும் அவன் வைத்திருக்கிறான். வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவனிடத்திலே இருக்கக்கூடிய கல்வியை, அறிவை அவன் நாடாமல் யாரும் பெற்றுவிட முடியாது. வ இன்தஹு மஃபாத்திஹுல் கைப், குர்ஆன் சொல்லுகிறது அவனுடைய கல்வியை பற்றி. வ இன்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானவற்றின் ஞானங்கள் அனைத்தையும் அவன் வைத்திருக்கிறான். லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை தவிர வேறு யாரும் அந்த ஞானத்தை அறிந்து கொள்ள முடியாது.
வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் நிலத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து கல்வியையும் அவன் வைத்திருக்கிறான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழாது அவனுடைய கல்வி இல்லாமல். வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்தி வலா ரத்பி வலா யாபிஸ், இருள்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய விதை அது உலர்ந்ததாக இருந்தாலும் அது பசுமையானதாக இருந்தாலும் இல்லா ஃபீ கிதாபின் முபீன், அவனுடைய தெளிவான புத்தகத்தில் இல்லாமல் அது இல்லை. அல்லாஹ்வுடைய கல்வியை விளக்க முடியாத கண்ணியத்துக்குரியவர்களே, ولا يحيطون بشيء من علمه الا بما شاء يعلم ما في البر والبحر. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா கல்வியையும் அவனிடத்திலே வைத்திருக்கிறான். குர்ஆன் சொல்கிறது மேலும் வஸிஅ குர்ஸியுஹு ஸமாவாதி வல் அர்த், அவனுடைய குர்சி வானங்கள் பூமிகளை வியாபித்திருக்கிறது. வஸிஅ குர்ஸியுஹு ஸமாவாதி வல் அர்த், அவனுடைய குர்சி வானங்கள் பூமிகளை வியாபித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்பில் ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற அல் குர்சி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாதத்தின் இடம். அல் குர்சியுடைய படைப்பை உணர்ந்து கொண்டால் போதும் அல்லாஹ்வுடைய படைப்பின் மகத்துவத்தை ஒருவரால் உணர்ந்து கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த பூமி, அந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள், நாம் பார்க்கக்கூடிய சூரியன், இந்த சூரியனில் 1.3 மில்லியன் பூமியை உள்ளடக்கி விடலாம். நாம் வாழக்கூடிய இந்த பூமியை போன்று 1.3 மில்லியன் பூமியை சூரியனில் உள்ளாக்கி விடலாம். சூரியன் என்பது நட்சத்திரங்களில் ஒன்று. இது போன்று மில்லியன் நட்சத்திரங்களை இந்த பூமி கொண்டிருக்கிறது. இவை அனைத்தையும் சேர்ந்தது கேலக்சி. இது போன்ற எத்தனை கோள்களை, எத்தனை நட்சத்திரங்களை, மில்லியன் மில்லியன் கணக்கில் கொண்ட நட்சத்திரங்களை கொண்டது கேலக்சி. ஜில்லியன் ஜில்லியன் கேலக்சிகள் இந்த உலகத்திலே உண்டு. வானம், இந்த வானத்திற்கு கீழ் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இன்னும் கோடான கோடி இறைவனுடைய படைப்புகளில் உள்ள பூமியை விட மில்லியன் கணக்கு பெரிது, சூரியனை விட மில்லியன் கணக்கு பெரிது. கணக்கிட முடியாத அனைத்தும் இந்த வானத்திற்கு கீழ் உண்டு. இவை அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடியது ஒரு வானம். அல்லாஹ்வுடைய படைப்பில் எத்துணை வானங்கள்? எத்துணை வானங்கள்? 7 வானங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை புரிந்து கொள்வதற்காக, மஸ்ஸமாவாத்து ஸபஅ ஃபில் குர்சி, 7 வானங்களும் அல்லாஹ்வுடைய குர்சிக்கு எந்த அளவு தெரியுமா? ஒரு மோதிரத்தை எடுத்து ஒரு பாலைவனத்தில் வீசினால் அது என்ன மதிப்போ, பாலைவனம் சுற்றி மண்ணாலும் துகள்களாலும் தூசிகளாலும் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை வீசினால் அது எந்த அளவு மதிப்பு இருக்குமோ, கணக்கிடப்படுமோ, அது போல்தான் 7 வானங்களும், அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுடைய குர்சிக்கு நிகரானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு குர்சி எந்த அளவு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரம் எதுவோ அதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் குர்சி, அர்ஷுக்கு முன்னால். யா ரப்பல் ஆலமீன், லா இலாஹ இல்லல்லாஹ். அதற்கு மேல் அர்ஷ், அதற்கு மேல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குகளில் ஒருவரை பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அவருடைய காதுடைய சோனைக்கும் தோல் புஜத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு 70 ஆண்டுகள் ஒரு மனிதன் பயணித்தால் எந்த அளவு பயணிக்க முடியுமோ அந்த அளவு அந்த மலக்குடைய காதின் சோனைக்கும் அவருடைய தோல் புஜத்திற்கும் இடையிலே உள்ள இடைவேளி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அரிசை சுமக்கக்கூடிய ஒரு மலக்குடைய
வடிவம் இதுவென்றால் அர்ஷ் எவ்வளவு பெரியது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் எதை சொல்கிறான்? வஸிஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அர்ஷை விட்டு உயர்ந்திருந்தாலும், அவ்வளவு தொலைவில் அல்லாஹ் இருந்தாலும், எதுவும் இந்த பூமியில் அவனுக்கு மறைவானது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசாவிடத்திலே சொன்னான், ஹாரூனிடத்திலே சொன்னான், நான் உங்களை பார்ப்பதன் மூலமாகவும் கேட்பதன் மூலமாகவும் இன்னி மஅகுமா, உங்கள் இருவரோடும் நான் இருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கண்காணிப்பில், அவனுடைய கல்வியில் அரிசில் இருந்து அவன் உயர்ந்திருந்தாலும் எதுவும் மறைவானது கிடையாது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணர்த்தினார்கள். யா புனைய, என் மகனே, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின் அவ் ஃபீஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த் யஅதி பிஹா அல்லாஹ். என் மகனே, கடுகின் தூசி அளவு இருக்கக்கூடிய செயலாக இருந்தாலும், அதை கடும் பாறைக்குள் நீ செய்தாலும், அல்லது வானத்தில் செய்தாலும், பூமியில் செய்தாலும், அந்த செயலையும் யஅதி பிஹா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் கொண்டு வந்து விடுவான். என் மகனே, எது அவனுடைய பார்வையில் மறைவு, எது அவனுடைய பார்வையில் மறைந்து விடும்? அறிஞர்கள் சொல்லுவார்கள், கடும் இருள் சூழ்ந்த நிலையில் கரும் பாறையில் ஒரு எறும்பு நடந்து சென்றாலும் அதை இறைவன் கண்காணிக்கிறான். அது நடக்கக்கூடிய சத்தத்தை இறைவன் கேட்கிறான். அது உள்ளத்திலே எண்ணக்கூடிய எண்ணத்தை இறைவன் அறிகிறான். அதனுடைய உணவையும் இறைவன் கொடுப்பதற்கு மறப்பதில்லை. மாயக்கூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின், குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் மாயக்கூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின், 3 பேர் இருந்தால் இல்லா ஹுவ ராபிஉஹும், அவன் 4ஆமவராக இருக்கிறான். நீங்கள் 4 பேர் இருந்தால் அவன் 5ஆமவராக இருக்கிறான். நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு பேர் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களோடு தான் இருக்கிறான்.